கல்வாரி சிந்தை. மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 புஸ்தகங்களிலும் சிலுவை பற்றின உபதேசத்தை நமக்கு தெளிவுபடுத்தி வருகிறது. இதை நாம் சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்த போது சிலுவையில் மரிக்கும் வரைக்கும் சிந்தையை விடவில்லை. நாம் சில காரியங்களில் பாடுகள் சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் நேரிடும்போது நம்முடைய சிந்தையை இழந்து நம்மையும் மறந்து சில வார்த்தைகளை கொட்டி தீர்த்து விடுகிறோம். இந்த சிறிய காரியத்தில் எப்படி என்றால், பெரிய காரியமாகிய ஆண்டவருடைய சிலுவை பாடுகளில் எவ்வளவு சிந்தனைகள் நம்ம இழக்க வேண்டியது இருக்கிறது. அதே போல் அந்த நிலைமையிலும் தேவன் எந்த நிலையில் காட்டிலும் அந்த சிந்தையை இழக்கவில்லை பாருங்கள். தான் மரிக்கும்போது மரிக்கப் போகிறோம் என்ற எண்ணத்திலும் திகிலிலும் பயத்திலும் அவர் சிந்தையை விடவில்லை பாருங்கள். அதே போல் சிலுவை பற்றின இந்த உபதேசத்திலே நாம் அதிகமாய் நாம் சிந்தையை கொண்டு வர வேண்டும். ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த காரியத்திலே சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர்களுக்கும் சிலுவை பாடுகளிலே அந்த இயேசு கிறிஸ்துவை பாடுகளை படுத்தினவர்களுக்கும் கொடுமைப்படுத்தினவர்களுக்கும் சிந்தனை இழந்தவர்களாய் காணப்பட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? மரிக்கின்ற இயேசு கிறிஸ்து சிந்தையை கொஞ்சமென விடவில்லை. ஆனாலும் சும்மா நிற்கிறவர்கள், வேடிக்கை பார்த்தவர்கள், சுற்றி நின்றவர்கள், கேலி கிண்டல் பண்ணினவர்கள், பரியாசம் பண்ணினவர்கள் சிந்தனையை விட்டுவிட்டார்களே தவிர அவர்கள் சிந்தனையோடு கிறிஸ்துவுக்கேற்ற சிந்தனையோடு அவர்கள் இருக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவ்வளோ கொடுமை தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவை படுத்தினார்கள். மரண பரியந்தம் இயேசு கிறிஸ்து சிந்தையை விடவில்லை. சிந்தையை கலக்கிற காரியங்களில் பிலாத்துக்கு இருந்தது, ஏரோதுக்கும் இருந்தது. சிந்தையை கலக்கின காரியங்களிலே அவன் முற்றி போகிற நிலைமையில் இருந்தான் பிலாத்து. அதனால்தான் பிலாத்து கையை கழுகுகிறான் இயேசு கிறிஸ்துவை. ஏரோதும் அப்படிதான், சிந்தையை முற்றி போகிற நிலைமை. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் அவர்களுக்கு பைத்தியமை பிடித்திருக்கும். அதே போன்ற நிலைமை அவர்களுக்கு நேரிட்டது. அதனால்தான் ஒருத்தவன் கை கழுகுகிறான், ஒருத்தவன் கைவிடுகிறான். இந்த நிலைமையிலே இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நீங்கள் நினைத்து பார்ப்போம். கற்பனையிலே கொண்டு வாருங்கள், சிந்தையிலே கொண்டு வாருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய நிலைமையை சிந்தித்து பாருங்கள். அதே போல் நிலைமையிலே நாம் இருக்கும்போது அதிகமாய் இந்த சிலுவை பற்றின தியானங்களை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வந்தோமானால் கிறிஸ்துவுக்கேற்ற சிந்தை நமக்கு வரும். அதே போல் முடிந்த அளவு நமக்கு கிறிஸ்துவுக்கேற்ற சிந்தையிலே நம்ம வளர வேண்டும். அதே போல் எல்லா பாடுகள் எந்த பாடுகள் வந்தாலும், எந்த சோதனைகள் வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் கிறிஸ்துவுக்கேற்ற சிந்தையிலே அதை விட்டு தள்ள வேண்டும். மேற்கொண்டு காரியங்களில் நாம் தொடர்ந்து மேற்கொண்டு ஏறி வருகிற காரியங்களில் நாம் ஏறி சென்றோமானால் இவையெல்லாம் கிறிஸ்துவுக்கு பார்வையிலே ஒரு தூசியை போல் உணர முடியும். தூசியை போல் உதறி தள்ளிவிட்டு நாங்கள் முன்னேறி செல்கிற காரியத்திலே நாங்கள் முன்னேறி போவோம். ஆகவே தான் இந்த காரியத்திலே கிறிஸ்துவுக்கேற்ற சிந்தை நமக்கு வேண்டும். கிறிஸ்துவுக்கேற்ற சிந்தை நமக்கு வேண்டும். ஜெபிப்போமாக. கிறிஸ்துவுக்கேற்ற சிந்தையிலே நாங்கள் வளர வேண்டும் ஆண்டவரே. உமக்கேற்ற சிந்தை எங்களுக்கு தர வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவர் கர்த்தாவே, எந்த பாடுகள் வந்தாலும் எந்த நிந்தனைகள் வந்தாலும் நாங்கள் சிந்தனையை சிதறிவிடக்கூடாது ஆண்டவரே. நீர் ஆண்டவரே பெரிய காரியங்கள் எங்களுக்கு செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். பலனை தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.